எதுக்காக அமைதியா நிக்கிற? சரவணன் கிட்ட உண்மையை சொல்லிடு. என்னாச்சுங்க? சிக்னல்லாம் கொடுத்துக்கிறீங்க? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தான் ஏதோ விளையாட்டுத்தனமா சொல்லிட்டேன்னா நீங்க அத போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு நடந்துட்டீங்களே. காதலி சொல்றது தானேங்க காதலனுக்கு வேத வாக்கு. சரி விடுங்க. கடவுளுக்காக தீ மிதிச்சவன் லட்சம் பேர் இருக்கான். காதலுக்காக தீ மிதிச்சவன் நான் ஒருத்தனாவது இருந்துட்டு போறேனே. நாங்க கிளம்புறோம். அட என்னங்க அதுக்குள்ள கிளம்புறேன்றீங்க? சாப்பிட்டு இங்க இருந்து போங்க மா. இல்ல இல்ல வேணாம், நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க. ஏங்க அன்னைக்கும் இப்படிதான் ஏதோ சொல்ல வந்தீங்க, ஆனா கடைசி வரைக்கும் சொல்லாம போயிட்டீங்க. இன்னைக்கும் அதே மாதிரி தான் ஏதோ சொல்ல வரீங்கன்னு தெரியுது, ஆனா அது என்னன்னு தான் தெரியல. இன்னைக்காவது அதை சொல்லிருங்களேன். சில விஷயங்களை கேட்கறவங்களை விட சொல்றவங்களுக்கு தான் நிறைய தைரியம் தேவைப்படுது. இப்ப அதை சொல்ற நிலைமையில நானும் இல்ல, அதை கேட்கிற நிலைமையில நீங்களும் இல்ல. என்னைக்கு அதை சொல்ற தைரியம் எனக்கு வருதோ அன்னைக்கு நான் அதை சொல்றேன். ஏதோ சீரியஸா பேசுறீங்கன்னு மட்டும் புரியுது, ஆனா என்ன சொல்றீங்கன்னு தான் புரியல. இட்ஸ் ஓகே, நேரம் வர்றப்ப நானே புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். நான் வரேன் சரவணா. சரிங்க, டேக் கேர். பாய். பாய்ங்க. வா. நீ சரவணன் கிட்ட சொல்லிருக்கலாம் மீனாட்சி. சொல்லாம வந்தது தப்பு. ஏய் நீ என்ன லூசா? ஏன்? அப்புறம் என்ன, அவன் என்ன நிலைமையில இருக்கான்னு பார்த்தல. நான் சொன்னேன்னு நெருப்புல இறங்கி காயத்தோட படுத்திருக்கான். அவன் கிட்ட போய் எப்படி சொல்ற? புரியுது மீனாட்சி, இருந்தாலும் இங்க பாரு, நானே என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்கேன். சொன்னதையே சொல்லி என்னை இன்னும் குழப்பாத. நேரா பார்த்து சொல்ல முடியலன்னா பேசாம போன் பண்ணி சொல்லிடு. அதான் ஏற்கனவே ஒரு தடவை அவன் கிட்ட போன்ல ட்ரை பண்ணி சொதப்பிடுச்சுல. ஆமால, வேற என்ன பண்றது மீனாட்சி? தெரியலடி, அவனை நினைக்க நினைக்க எனக்கு இன்னும் பயமா இருக்கு. மீனாட்சி, அம்மாடி, இது எப்படி இருக்குன்னு பாரு. ம் ம் நல்லா இருக்கு, எடுத்து பாரு. நைஸ் கலர். எப்படி இருக்கு மடோ? சூப்பரா இருக்குமா, செம்ம டிசைன். மீனாட்சிக்கு செட் ஆகும்ல? செட் ஆகுமாவா? அவளுக்காகவே செஞ்சது மாதிரி இருக்கு, தெரிக்கும். அள்ளும் பாருங்க. இது மீனாட்சிக்காக அருண் அகமதாபாத்ல இருந்து வர வச்சது. பிடிச்சிருக்கா மீனாட்சி? பிடிச்சிருக்கு. ஆனா இப்ப எதுக்கு இவ்ளோ கிராண்டான ட்ரெஸ்? என்ன மீனாட்சி இப்படி கேட்டுட்ட? நாளைக்கு உனக்கும் அருணுக்கும் என்கேஜ்மெண்ட் இல்ல? நாளைக்கா? அம்மா என்ன இப்ப வந்து சொல்ற? ஏன் மீனாட்சி, இதுல என்ன இருக்கு? இல்லம்மா, இங்க வச்சு எதுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணணும்? மதுரைக்கு போனதுக்கு அப்புறம் வச்சுக்கலாம்ல. என்ன மீனாட்சி பேசுற? நாம இந்த திருவிழாவுக்கு வந்ததே உனக்கும் அருணுக்கும் பரிசம் போடதானே? நாம மதுரையில இருந்து கிளம்பும் போது இந்த பிளானோட தானே வந்தோம். ஆமாமா, ஆனா அதுக்காக நாளைக்கே வா. ஏன் மீனாட்சி, என்னாச்சு? இல்லம்மா, மதுரையில என்கேஜ்மெண்ட் வச்சா நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிடலாமேன்னு மீனாட்சி ஆசைப்படுறா. அதான் யோசிச்சுட்டு இருக்கா. இல்ல மீனாட்சி? ஆமாமா. இதுதான் விஷயமா? நான் கூட என்ன மாதிரி நினைச்சு பயந்துட்டேன்.